அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பரோட்டா? இது மினி பரோட்டாவா? காயின் பரோட்டா. காயின் பரோட்டா. காயின்லாம் இவ்வளோ சின்ன இவ்வளோ பெருசாக இருக்காது. எல்லாம் காயின் பரோட்டா. இதில் வந்து 50 பரோட்டா இருக்குது. காயின் பரோட்டா இது சாப்பிட்றது தான் போட்டி. கூட வந்து வெள்ளரிக்காய், ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஒன்று இருக்குது. இது தனி பீஸ் ஒன்று இருக்குது. குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பு. ஃபஸ்ட்டு எல்லாம் ஊற்றிக்கிறேன் நிலையிறதுக்கு. ஊறிடணும், அப்போ தான் ஊறும், இல்லை ஊறாது. இதுல எல்லாமே கலையிற மட்டும் குழம்பு பூரா. எல்லாம் ஊற்றிச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். Five, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணு. குழம்பு நல்லா இருக்கு. முருகனுக்கு முறுமுறு இருக்குது. பஞ்சாபுக்கு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மெலிசாக இருக்கிறது கொஞ்சம் முறுமுறு இருக்கும். கொஞ்சம் மொத்தமாக கொண்டு இதாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது 2 மணி நேரம் ஆகிடுச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு. இல்லையா? பெரிய பரோட்டா அடிக்கிறத விட இதுதான் லேட் ஆகுது. இதோட 20 நிமிஷம். அதான் காரம் இருக்குது. அந்த பட்டாக்காரம் கிராம்பு காரம் இருக்குது. குருமான கடையில் வைக்கிறவங்க நல்லா இருந்துச்சு. குருமா இது சிக்கன் கிரேவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கோழி குருமா நல்லா இருக்குது. பரோட்டா சின்னதாக வச்சுட்டாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லாதீங்க. இது பேரு காயின் பரோட்டா, அதனால அந்த சைஸ்ல தான் வைக்கணும். அது இதுதான் 50 பரோட்டாங்கிறது அதிகம் தான். அதிகம். கடலெண்ணெய் வாசம் அப்படியே தூக்குது. ஓட கடலெண்ணெய் ஊற்றிங்க. செக்கு கடலெண்ணெய்ங்கிறதுக்கும் இன்னும் ஆற்றத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. காயின் பரோட்டானாலும் ஓரளவுக்கு பெரிய பரோட்டா தான், ரொம்ப சின்னதாக கிடையாது. நல்லா பார்த்தீங்க.
நான் 30 கரெக்டாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸ்பீடாக வரைய தான் வச்சிடலாம் ஒரு 5-6 நிமிஷம். 30 தான் வைக்கலான்னு பார்த்தேன் நான். எதுக்கு எதை முடியுது? என்னது இங்கே சாப்பிட்டுக்கலாம். நான் 30 முடிச்சிட்டீங்க. அதுக்கு 6 பேர் கூட பார்த்தா ഇവിടെ ഉണ്ടാക്കുന്ന കാര്യം കഴിക്കുക. இந்த புரோட்டா வந்து நல்லா காஞ்சி போனது வந்து முறுக்கு முறுக்கு வரிச்சி மாதிரி இருக்குது, மற்ற பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு சிம்மில் வச்சு தான் வச்சேன். நல்லா வெந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய சாப்பிடுவோம். 10 இருக்குது கரெக்டாக. தினைக்கு சாப்பிட்றதுனா இன்னொரு 30 சாப்பிடலாம். தினைக்கு சாப்பிடலாம். தண்ணி குடிக்கவே இல்லை. கடையில் எவ்வளோ பேசணும் இன்னும் பேசணுமா? முருமுன்னு தானே இன்னும். ஐயோ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக ஒன்றும் எதுக்கு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இந்த குழம்பு சாப்பிட்றப்ப காரமாக இருக்குது, அப்புறம் சரியாயிடுது. இந்த பட்டை கிராம்பு, இந்த மசாலா காரம் எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டாச்சு. ஆனால் நீ பொழுதுக்கும் தண்ணி தான் லிட்டர் குடிக்கணும். தண்ணி இருக்கும். கறி நல்லா வந்துருந்துச்சு. வித்தியாசம் நல்லா குழம்பு இருக்குது. எனக்கு இந்த 50 காயின் பரோட்டா சாப்பிட்றதுக்கு 12 நிமிஷம் 21 செகண்டா? 21 செகண்ட் இருக்குது. சூப்பர் டேஸ்டாக இருந்தது. வீட்டிலே செஞ்சது. ஒரே ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டு முடித்தேன். எது எப்படி சாப்பிட்டாலும் சரி, அந்த இது ஜீரணமாகறதுக்கும் கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கிறதுக்கும் என்னுடைய குலதெய்வம் டிஎஸ் இதை குடிச்சிடணும். இது ஒன்று தெரிஞ்சுங்க. அதாவது இந்த 50 பரோட்டாவும் தண்ணியே குடிக்காமல் சாப்பிட்டேன். இப்பதான் தண்ணி குடிக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் ஃப்ரீயாக ஜீரணமாயிரும். கொலஸ்ட்ரால் வராது. கொலஸ்ட்ரால்னு வரக்கூடிய ஹார்ட் பிளாக் வராது. கொலஸ்ட்ரால்னு வரக்கூடிய பிபி வராது. கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் வராது. நல்லா ஜீரணமாக ஃப்ரீ மோஷன் போயிடும். பிரச்சனை இல்லை. இதை வந்து நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம். அதாவது நேரடியாக கடையில் வாங்கிக்கலாம். அமேசான், பிளிப்கார்டு, வாட்ஸ்அப்பு, வெப்சைட்டு இதிலெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, ஜிஎஸ்டி வரி வந்து 18% 5% தான் குறைஞ்சிருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் போடுறவங்களுக்கு ஏறக்குறைய இந்த பாட்டிலுக்கு வந்து 80 ரூபா குறையுமா? 90 85 ரூபா குறையும். 85 ரூபா எப்பவும் குறையும்.
ஏற்கனவே போட்டீங்க எல்லாத்துக்கும் 905 945 நார்த் இந்தியாவில் போடுறவங்களுக்கும் 1000 ரூபாய் கூட வந்துச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாவே அது 829 ரூபாய் தான். அதாவது 900க்குள்ளே நார்த் இந்தியாவே வாங்கிடலாம். நார்த் இந்தியாவில் இருக்கீங்களும் வாங்கிடலாம். அந்த அளவு குறைஞ்சிச்சு. ஒரு 95 to 100 ரூபாய் பக்கம் குறையும் நார்த் இந்தியா இருக்கீங்களுக்குலாம். அதனால இதுக்கும் அப்படிதான். இதுக்கு வந்து எவ்வளவு குறையும்? இல்ல அதான் ஏற்கனவே இருந்தது 5%. இதுக்கு 5%, அப்படியே 5%. நெய்க்கு தான் 12ல இருந்து 5. நெய்க்கு வந்து 12% 5% குறைச்சிருக்காங்க. ஆனா நெய்யும் விலை குறையும். ஆமா, இதுவும் விலை குறையும். சோப்பு அதே மாதிரி 18ல இருந்து 5% ஆயிருக்கு. சோப்பும் குறையும். அதுக்கப்புறம் சாதன பொருள்லாம் அது லிப் பாமுக்குலாம் 18 தான் இருக்கு. இதுக்கு ஷாம்புக்கு 18ல இருந்து 5 ஆயிருக்கு. கோகனட் ஆயில் தலை எண்ணெய் அது 5% தான். எல்லாமே 5%. நிறைய 5% குறைஞ்சிருக்கனால நீங்க தாராளமா பழைய விலைக்கு வாங்கிக்கலாம். ஆமா, ரேட்டு நல்லா குறைஞ்சிருக்கு. நிறைய பேரும் அதுக்கு வரவேற்பும் கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.